காங்கிரஸ் 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி ஒரு குழு அமைத்திருப்பதில் இதுவரை இல்லாத ஒரு புதுமையான அல்லது ஐயத்திற்குரிய அல்லது அச்சத்திற்குரிய ஒரு செயலை செய்ததாக நான் நினைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் ஒருபோதும் முதுகில் குத்தியது இல்லை. தங்கள் தொகுதியில் விஜயோடு சேர்ந்து நின்றால் அதிகமான தொகுதியை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் விருப்பமும் இருக்கலாம். அப்படி சென்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் சந்திக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலைதான் வரும். இன்னைக்கு நிதிஷ்குமார் ஒரு முன்னால் நிற்கிற பொம்மை, அழகான பொம்மை. யார் வாக்காளராக இருக்க வேண்டும் என்பதை ஜனநாயகம் முடிவு செய்வதை விட பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிறது. இந்த இஷ்யூல கூட எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் என்பது ஒரு வரலாற்று துரோகம். நீங்கள் வலிமையற்றவர்களாக ஆகின்ற பொழுது நாயும் நரியும் உங்களை வந்து கேள்வி கேட்கும். இது ஒரு சாதாரண வாழ்வின் இயல்பு தானே. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், காங்கிரஸ் 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸோட நகரை எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? தேர்தல் நெருங்கி வருகிற பொழுது எல்லா கட்சிகளுமே தங்கள் கட்சிக்கு அதிகமான தொகுதிகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்றும், அந்த தேர்தல் பணிகளுக்காக அல்லது தேர்தல் தருணத்தை பயன்படுத்தி நிதி அளவு பெற்றுக்கொள்வது, அதிலும் ஒரு நெகோசியேஷன் என்று சொல்லுவோம், அதை வலுப்படுத்த வேண்டித்தான் செய்வார்கள். எனவே இது ஒன்றும் புதிய ஒரு நகர்வு அல்ல. தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து கட்சிகளுமே, குறிப்பாக கூட்டணியில் இருந்தால் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இந்த நான் சொன்ன நோக்கங்களுக்காக இப்படி சிறப்பு குழுக்கள் அமைப்பது அது ஒரு நடைமுறையான செயல்தான். காங்கிரஸ் அப்படி ஒரு குழு அமைத்திருப்பதில் இதுவரை இல்லாத ஒரு புதுமையான அல்லது ஐயத்திற்குரிய அல்லது அச்சத்திற்குரிய ஒரு செயலை செய்ததாக நான் நினைக்கவில்லை. கடந்த சில நாட்களாகவே தாவைக்கா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட சீட் ஷேரிங் லெவலுக்கு போயிட்டாங்க. யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேசுபொருளுமே இருந்தது. காங்கிரஸ் தலைவர்கள் கூட, குறிப்பா ஜோதிமணி அவர்கள் சொன்னாருங்க, விஜய் வந்து காங்கிரஸுக்கு புதுது கிடையாது, அவர் எங்களுக்கு பழக்கமானவர் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த ஊசலாட்டத்தெல்லாம் இன்னைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு நிறுத்திட்டாங்களா ஃபாதர்? ஆம், என்னை பொறுத்தவரையில் பீகார் தேர்தல் காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் அமைந்திருக்கும். நாடளவில் ஒரு பாஜகவுக்கான மாற்றை கொடுக்க முடியுமா? கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் தனித்து நின்று கொடுக்க முடியாது என்று தெரியும். ஆனால் தோழமை கட்சிகளை, அமைப்புகளை இணைத்து கொண்டு ஒரு மாற்றாக 2029 தேர்தலில் நிற்பதற்கு ஒரு முயற்சி என்கின்ற கேள்விக்கு கூட காங்கிரஸ் ஒரு நல்ல பதிலை தர முடியாதோ நாட்டுக்கு என்ற ஒரு நிலைதான் பீகார் தேர்தலுக்கு பிறகு. பீகார் தேர்தல் படுதோல்விக்கு பாஜகவினுடைய பணபலம், அதிகார பலம், அதுவும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டது, இவையெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி அல்லது ஒரு ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியானது தொடக்கத்திலேயே ஒரு தெளிவான கூட்டணி ஒழுங்கை செய்து முடிக்கவில்லை. இடப்பகிர்வில் பல சிக்கல்கள், இந்த ஒற்றுமையின்மையும் சீர்மையான அணுகுமுறையின்மையும் படுதோல்விக்கு காரணங்கள். எனவே பாஜகவை மட்டுமே பழி சொல்லிக்கொண்டு எப்போதும் தப்பித்து விட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். தோழமை கூட்டணி என்று வந்துவிட்ட பிறகு அவர்கள் ஒருபோதும் முதுகில் குத்தியது இல்லை. கடந்த பல ஆண்டுகளாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுகவும் காங்கிரஸை விட்டு அகன்று போய்விட்டது என்றால் நாடளவில் காங்கிரஸை நம்புவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே காங்கிரஸ் கட்சிக்குள் பலருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். தங்கள் தொகுதியில் விஜயோடு சேர்ந்து நின்றால் தங்கள் முகத்தை காட்டிக்கொள்ளலாம், அதிகமான தொகுதியை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் விருப்பமும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சிக்குள் பலர் விஜயோடு கூட்டணி சேரலாமே என்று விரும்பியிருப்பார்கள், அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். அதே வேளை அப்படி சென்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் சந்திக்கவே முடியாது என்கின்ற ஒரு நிலைதான் வரும் என்ற அடிப்படையில் திமுகவுடனான உறவுகளை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது என்கின்ற ஒரு தேவையும் இப்படிப்பட்ட ஒரு குழு அமைப்பதற்கு பின்னால்
இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த பீகார் தேர்தல் நீங்க சொன்ன மாதிரியே ஃபாதர் பெரிய பின்னடைவு தான். இப்போ காங்கிரஸ்க்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வி தான். இன்னொரு பக்கம் பாஜக பயங்கரமா உச்சத்துல வளர்ந்துக்கிட்டு வர மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் உருவாக்கப்படுது. இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, ராகுல் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பட்ட மாதிரியே தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்க நலனுக்கு பேசுற மாதிரி இங்க அங்கேன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஒரு மையநிலைப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை வலுவாக திணிக்கின்ற அல்லது அதை இந்த என்ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அறம் சார்ந்த அறவல்லம், ஏன்னா அறமற்றவர்கள் என்று சொல்லல. there is always ஒரு certain force when you are successful. நீங்கள் வெற்றிகரமானவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கென்று சில வலிமைகள் இருந்தால் ஏனையவர்கள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள், உங்களோடு மோதுவதற்கு தயங்குவார்கள். அந்த நிலையில் இன்று காங்கிரஸ் தலைமை இல்லை. இங்கு கூட நீங்கள் காங்கிரஸ் தலைமையை கடந்து வேறு கட்சிகளுக்கு செல்வதற்கும் காங்கிரஸால் நமது அரசியல் கனவுகளை நாளைக்கு விடுங்கள், நாளை மறுநாளாவது நிறைவேற்ற முடியுமா என்கின்ற கேள்வி காங்கிரஸில் பலருக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது. எனவே தலைமையை அவர்கள் எதிர்ப்பதற்கோ அல்லது தலைமை சொல்வதை உரிய மதிப்பு கொடுத்து கேட்காமல் இருப்பதற்கோ தயங்க மாட்டார்கள். இது இயல்பானது தான். நீங்கள் வலிமையற்றவர்களாக ஆகின்ற பொழுது நாயும் நரியும் உங்களை வந்து கேள்வி கேட்கும். இது ஒரு சாதாரண வாழ்வின் இயல்பு தானே. அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஒரு வகையில் சொல்ல போனால் ராகுல் காந்தி அவர்கள் தன்னளவில் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். தன் வாழ்வில் கூட பல தியாகங்களை செய்துத்தான் அவர் இந்த நாடளவில் ஒரு மாற்று அரசியல் என்று சொல்வதை விட ஜனநாயகத்திற்கான அரசியலுக்கு ஒரு முகமாக இருந்து களப்பணிகள் ஆற்றி வருகின்றார். ஆனால் தேர்தல் வெற்றிகளை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் கட்சி நெடுங்காலம் உங்களோடு இருக்காது என்பது அது வரலாற்று இயங்கியல் விதி. நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த ராகுல் காந்தி அவர்கள் இவிஎம் மேலே, எஸ்சிஆர் மேலே பெரிய குற்றச்சாட்டை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம தமிழகத்தில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் சந்தேகம் எதுவும் இல்லை அப்படின்னு. இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஃபாதர்? இல்லை, அது தவறான நிலைப்பாடு. இப்போ நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அது எவ்வளவு ஒரு சலிப்பு தருகிற ஒரு செயல்முறை. யார் வாக்காளராக இருக்க வேண்டும் என்பதை ஜனநாயகம் முடிவு செய்வதை விட பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற அல்லது யார் உண்மையான வாக்காளர் என்பதை அரசியல் சட்டமும் ஏனைய நீதி அமைப்புகளும் முடிவு செய்வதை விட ஆளுகின்ற அரசு முடிவு செய்கிறது. அவர்களினுடைய எடுகூலியாக இயங்குகிற தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது. இப்போ என்னை சார்ந்தவர்களே, நானே கூட நாளைக்கு தான் அந்த முயற்சியை செய்யணும்னு இருக்கிறேன். நான் வெளிநாட்டில் பயணங்கள் அது வந்து இப்போ 2002 5 வரைக்கும் உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் அதை கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கும் சலிப்பு வந்துவிடுகிறது, அந்த பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் பெரும் சலிப்பு வந்து விடுகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து ஒரு டேட்டாவாக கிடையாது. ஒரு 1000 பேர் இருக்கும், அதில் உங்கள் பேர் இருக்கான்னு ஒவ்வொன்று தேடி தேடி கண்டுபிடிக்கிறங்கிறப்போ அது மிக கடுமையான பணி. மிகப்பெரிய அளவில் ஜனநாயகத்திலிருந்து மக்கள் அகற்றப்பட போகிறார்கள். தமிழகத்தை விட இது எங்கு அதிகமாக நடக்கப் போகிறது என்றால் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் அவங்க இலக்கு வச்சிருப்பது மம்தா பானர்ஜி அவர்களை தான் இலக்கு வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பல லட்சம் வாக்காளர்களை பாஜக தேர்தல் என்கின்றதிலிருந்து அப்புறப்படுத்த போகிறது. இதை வந்து இன்றைக்கு திமுகவோ அண்ணா திமுக அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி ஒரு ஒன்றிய அராஜகத்தை, புதுடெல்லி மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை இந்த இஷ்யூவில் கூட எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் என்பது ஒரு வரலாற்று துரோகம். ஜனநாயகத்திற்கும் ஜனநாயக தேர்தல் முறைக்கும் அவர் செய்கின்ற துரோகம். அதற்காக இப்போது இருக்கிற நடைமுறை ஒழுங்கில், தேர்தல் ஒழுங்கில் எந்த குறையும் இல்லவே இல்லை என்றும் நான் சொல்ல வரவில்லை. பட் இவர்கள் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் துரோகம் என்றே நான் சொல்வேன். அப்போ இப்போ இதை வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2010 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் வந்து இந்த மின்னணு வாக்கு இயந்திர முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு எதிராக ஏன் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க முடியவில்லை? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ வந்து தமிழகத்தில் ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலிமையான கூட்டணி. அது சாதாரண கூட்டணி அல்ல, அது ஒரு அணிதிரட்டல் ஆற்றல் கொண்ட பெரும் கூட்டணி, மொபிலைசேஷன் கெப்பாசிட்டி அண்ட் பவர் கொண்ட ஒரு கூட்டணி. திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் சிறுத்தைகளும் உடன் இருக்கிற ஏனைய தோழமை கட்சிகளும் இன்னும் நீங்கள் அணிதிரட்டுவதற்கு பல சமூக அமைப்புகள் இருக்கின்றன, தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன, இடதுசாரி அமைப்புகள் இருக்கின்றன, பெரியாரிய அமைப்புகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சஸ்டெயின்ட் ஒரு சிறை நிரப்பும் போராட்டமாக இருக்கலாம், ஒத்துழையாமை போராட்டமாக இருக்கலாம். அப்படி ஒன்று நீங்கள் செய்யலை அப்படின்னா என்ன ஆகுது பார்த்தீங்களா? நீங்கள் நம் ஊரை சார்ந்த ஒரு நீதியரசர் இப்படி ஒரு தேர்தல் ஜனநாயகத்திற்கோ மக்கள் இறையாண்மைக்கோ எந்த வகையிலும் தொடர்பில்லாத
வெள்ளைக்காரன் காலத்து ஆட்சியினுடைய ஒரு தேவையில்லாத வால் நீட்சியான ஆளுநர் பதவி வந்து உட்காந்து அராஜகம் பண்ணுறது. அந்த அராஜகத்தை ஓரளவுக்கு நம்ம மட்டுக்கு கொண்டு வருவதற்கு நமது ஊரிலிருந்து ஒரு சமூக நீதி பின்புலம், தமிழ் பற்று பின்புலம், மற்றபடி அவருக்கு அரசியல் கிடையாது. நீதியரசர் மகாதேவன் அவர்களினுடைய அந்த தீர்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள், ஏனென்றால் இறையாண்மை மாநில 8 கோடி மக்களினுடைய இறையாண்மை என்பது சட்டப்பேரவைக்குத்தான் இருக்கிறதே தவிர ஆளுநருக்கு இல்லை. அந்த அடிப்படையில் நீதியரசர் மகாதேவன் அவர்களும் அவரோடு இணைந்திருந்த நீதியரசரும் ஒரு அற்புதமான தீர்ப்பை தருகின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு புதுடில்லி அதிகாரத்தின் வால் நீட்சி இந்த ஆளுநர் சட்டப்பேரவையை நிறைவேற்றுகின்ற தீர்மானங்கள் மீது ஏறி அமரக்கூடாது என்று. அதை எவ்வளவு நயமாக நாசூக்காக நீங்கள் ஒரு 5 நீதியரசர்கள் கொண்ட குழு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுங்கிற பேரில் அந்த தீர்ப்பை இல்லாமல் செய்யாவிட்டாலும் இனிமேல் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்கின்ற நிலையை கொண்டு வந்து விடுகிறார்கள் அல்லவா. அன்னைக்கு அடுத்த நாளே நீங்கள் அத்தனை கட்சிகளும் நீங்கள் காலவரையற்ற ஒரு முற்றுகை ஆளுநர் இந்த ஊரை விட்டு போகாமல் இங்கே நடக்காது, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, திரும்ப மக்கள் உங்களை கொண்டு வருவாங்க, கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. மாநிலத்தின் உரிமைகளுக்கு ஏன் அந்த அணிதிரட்டல் இல்லை? அப்படித்தான் இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்கு எதிராக 2010 காலப்பகுதி 9 காலப்பகுதியிலேயே அல்லது 2014 காலப்பகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போராட்டம் இங்கு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். காரணம், நாம் ஒரு குடியரசு என்று சொல்லிக் கொண்டோம் என்றால், நான் அடிக்கடி சொல்வது, ஒரு குடியரசில் இறையாண்மை என்பது பாராளுமன்றத்திடமும் இல்லை, குடியரசுத் தலைவரிடமும் இல்லை, அல்லது பிரதமரிடமும் இல்லை, யாரிடமும் இல்லை. கடைசி வரைக்கும் இப்போதும் எப்போதும் என்றென்றும் இறையாண்மை என்பது குடிமக்களிடம்தான் இருக்கிறது. உங்களிடமும் என்னிடமும் தான் இருக்கிறது. நீங்களும் நானும் அத்தனை பேரும் 142 அல்லது 4 கோடி மக்களும் பாராளுமன்றத்தில் சென்று அமர முடியாது என்ற காரணத்தினால்தான் நாம் ஒரு தொகுப்பாக, ஒரு தொகுதிக்கு ஒரு 10 to 14 லட்சம் பேர் அந்த நமது தனிப்பட்ட இறையாண்மையை இன்ட்ரஸ்ட், நம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு வேட்பாளரிடம் ஒப்படைக்கின்றோம். ஆனால் அவர் போனவர் அடுத்த 5 வருஷம் கழித்து தான் வருவார், அது வேற கதை. இது ஆக்சுவலி ஒரு உண்மையான ஒரு இறையாண்மை பிரதிநிதித்துவப்படுத்தல்னு சொல்ல முடியாது. ஆனாலும் குறைந்தபட்ச ஒரு இறையாண்மை பிரதிநிதித்துவப்படுத்தல். அப்போ அந்த இறையாண்மை பிரதிநிதித்துவப்படுத்துதலில் நான் கடத்துகின்ற அந்த இறையாண்மை முடிவு என்பது விரும்பியவருக்குத்தான் சென்றது என்பதை பார்க்கின்ற உரிமை எனக்கு வேண்டும். அதை மீண்டும் சென்று பார்க்கின்ற ஒரு வாரத்திற்கு பிறகு ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என்னுடைய வாக்கு நான் போட்டபடி தான் இருக்கிறதா, இல்லை அதில் ஏதாவது குளறுபடிகள் செய்யப்பட்டிருக்கிறதா, தானாக எந்திர கோளாறு ஏதேனும் நடந்திருக்கிறதா என்பதை சென்று பார்க்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு எந்திரத்தில் பார்க்க முடியாது. ஸோ அது ரீவெரிஃபைபிலிட்டி, சீயபிலிட்டி அண்ட் ரீவெரிஃபைபிலிட்டி, பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் வேண்டும். மீண்டும் சென்று, இது நான் சொல்வது அல்ல, ஜெர்மனி நாட்டு பாராளுமன்றம் அந்த நாட்டில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை தடை செய்த போது இதை சொல்லிச்சு. ஒரு ரியல் சாவரனிட்டி, இறையாண்மை, குடிமக்கள் இறையாண்மை என்பது அவர்கள் தாங்கள் போட்ட வாக்கினை தாங்களே பார்க்க வேண்டும். அதை மீண்டும் ஒரு முறை சென்று உறுதி செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய சாத்தியப்பாடும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஒரு நம்பகத்தன்மை கொண்ட முறை. எனவே தான் நாம் வாக்குச்சீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஜெர்மன் பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து பல்வேறு நார்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே வாக்குச்சீட்டுக்கு அவர்கள் மாறினார்கள். இங்கே ஏன் இவங்க என்ன வந்தாலும் நாங்கள் வாக்குச்சீட்டுக்கு போகவே மாட்டோம்னு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, the problem here is பிஜேபி வெறும் தேர்தலை வெல்லுவது மட்டுமல்ல நமக்கு பிரச்சனை. இன்றைக்கு அவர்கள் எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றி விட்டார்கள். அதுதான் நமக்கு பிரச்சனை. அதாவது பியூரோக்ரசி, ஐஏஎஸ்க்கு யார் வரணும், ஒரு அதிகாரியை யார் வரணும், வெளியுறவுத்துறைக்கு யார் வரணும், இமிகிரேஷனுக்கு யார் இருக்கணும், உளவுத்துறையில் யார் இருக்கணும், நீதித்துறையில் யார் இருக்கணும். நீங்கள் இங்கே முன்னாடியெல்லாம் இப்போ மாநில அரசு இருக்கிறது என்றால் நீதிபதியாக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட வேண்டியவர்கள் யாராக இருக்கணும்? தமிழகத்தினுடைய 8 கோடி மக்களினுடைய இறையாண்மை என்ன விருப்பமோ அதுதான் இருக்கணும். இப்போ அமெரிக்காவில் கூட அப்படித்தான். மக்கள் வாக்களிப்பு செய்யாமல் ஒரு நீதிபதியை நீங்கள் நியமிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஒரு உயர்நீதிமன்ற அளவுக்கு ஒரு நீதிபதியை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நீதிபதி மக்களினுடைய வாக்கிற்கு உட்பட்டிருக்க வேண்டும். இஸ் அக்செப்டபிள்னு சொல்லணும். இங்கே அப்படி கிடையாது. இன்னைக்கு ஓப்பனாக கேட்குறாங்க, இவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினரா இல்லையா, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவானவரா இல்லையான்னு ஓப்பனாக கேட்டு அவங்களுக்கு மட்டும்தான் போகுது. இதற்கு எதிராக அணிதிரட்டல்கள் இங்கே நடக்கலை. இப்போ அணிதிரட்டல்கள் பெரும் அளவில் ஒரு மக்கள் எழுச்சி மிகுந்த போராட்டங்களை நடத்துகின்ற ஒரு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், இருக்கட்டும், தொண்டர் ஆர்கனைசேஷன், அமைப்பு வளங்கள் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. இது அதிமுகவில் கூட கூட்டணியில் இருக்கிறவர்கள் இதற்கெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். காரணம், இன்னைக்கு நீங்கள் பீகாரில் என்ன நடந்து பார்த்தீங்களா? இப்போ நிதிஷ்குமார் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான்.
பவரை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடைசியில் அப்படியே உங்களை வந்து சாப்பிட்டு செரிச்சு துப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இவங்களுக்கு புரியல இங்கே இருக்கிறவங்களுக்கு. இப்போ முந்தா நாளை கூட அமித்ஷா கிளாரிஃபை பண்ணியிருந்தார். சண்டிகார் யூனியன் டெரிட்டரியாக மாத்திரவுக்கு ஒரு பில்லை கொண்டு வந்து கடுமையான எதிர்ப்பு பஞ்சாபில் இருந்து வந்த காரணத்தில் கவர்மெண்ட்னு விலகிட்டாங்க. நான் அடித்து சொல்கிறேன் பாருங்கள், இவங்க வந்து கட்டாயம் வந்து ஒரு நாளில் சென்னையை அவர்கள் இதே மாதிரி சண்டிகாருக்கு கொண்டு வர முயற்சி கொள்வது போல, காஷ்மீரத்தை துண்டாடியது போல தமிழகத்தை துண்டாடத்தான் போகிறார்கள். தமிழகத்தை துண்டாடி சென்னையை இவர்கள் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியை மாற்றி அதை வந்து மார்வாடிங்களும் குஜராத்திங்களும் ஏனைய உயர் ஜாதிகளும் டாமினேட் பண்ணுற ஒரு நகரமாக மாற்றுவாங்க. ஒரு பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து 60% அளவுக்கான பட்ஜெட் சென்னை சார்ந்த புறநகருக்கும் தான் இன்றைக்கு முதலீடு செய்யப்படுகிறது. ஸோ ஃபினான்ஷியல் பவர் ஹியர். அந்த எல்லா ஃபினான்ஷியல் பவரும் இதே மார்வாடிங்க குஜராத்திங்க நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. இது நடக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லது கோயம்புத்தூர் இப்படியே தான் பண்ணுவாங்க. இன்றைக்கே கூட நான் இப்போ ஒரு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறேன். மஸ்கட்டில் இருக்கிற ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவருடைய மகள் பிஎஸ்ஜி காலேஜில் எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் கிடச்சிருக்குது. அதனால் வந்து அங்கே வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்குன்னு அவர் தேடி 4 நாள் ஒரு தமிழரை பார்க்க முடியல. எல்லாமே இந்த குஜராத்திங்களும் மார்வாடி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி, ஒருத்தர் நம்ம இன்டீரியருக்கு மட்டும் கொண்டு வந்து அது சார்ந்த அத்தனை வேலையும் அவன் யாருக்கு கொடுக்குறான்னு அவன் சார்ந்த ஆளுக்கு தான் கொடுக்குறான். இங்கே ஒரு காலம் இப்போ இன்னைக்கு பெரும் நிறுவனங்கள் தான் அவங்களால நடத்தப்பட்டு அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு மொத்த வியாபாரங்கிறது ஒரு காலத்தில் நகரத்து சமூகம், முதலியார் சமூகம், நாடார் சமூகம், இப்படி ஒரு சில சமூகங்களிடம் தான் இந்த மொத்த ஹோல்சேல் இருந்தது. இன்னைக்கு சுத்தமாக அவங்கள்ட்ட இருந்து இல்லை. அத்தனையும் அவங்க எடுத்துட்டான வந்து இவங்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு எல்லா இடமும் கிடைக்கும். மட்டும் இல்லை, அந்த பிஎன்ஐங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பினூடாக சிறு குறு வணிகத்தையும் அவங்களே கபலீகரம் செய்கிற ஒரு பெரிய சதி இங்கே நடந்துட்டு இருக்குது. பிஎன்ஐல ஒரு சில இடத்துல நம்ம தமிழர்கள் இருக்கலாம், இவங்களும் அதை நம்பி செய்கிறாங்க வந்து. பட் உள்ளே போய் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா 70-80% அவங்க தான் இருப்பாங்க. அப்போது பெரும் தொழில் வணிகத்தை மட்டும் அவங்க எடுக்கல வந்து, சிறு குறு வணிக இதுகளையும் அப்படியே எடுத்து நம்மளை வந்து ஒரு உள்பலமற்ற உயிர்பலமற்ற ஒரு சக்கையான ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான சதியை தான் இந்த RSS அமைப்புகள் செய்து கொண்டு இருக்கின்றன. ஸோ இதற்கு எதிராக நிகழ வேண்டும் என்பது ஒரு மாபெரும் அணிதிரட்டு, ஒரு கவுண்டர் ப்ரொபகேண்டா. அந்த எப்படி காந்திய அடிகள் தலைமையில் அந்த தேசிய விடுதலை போராட்டம் நடந்ததோ, உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், செய் அல்லது செத்து மடி என்கின்ற அந்த சிறை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் ஊடாகத்தான் ஜனநாயகத்தை நாம் மீண்டும் வென்றெடுக்க முடியுமே தவிர, இது போல நீதிமன்றம் எங்கே போவீங்க அப்படின்னா, எப்படி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு நீதியரசர் மகாதேவன் ப்ளஸ் ஜட்மெண்ட், இன்னொரு ஜட்ஜ் பேர் எனக்கு வரல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் எல்லாத்துக்கும் இனிமேல் பண்ணுவாங்க. இன்றே நாம் விழித்துக் கொள்வது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையும் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தலைமுறையாக இருக்கிறது. அரசியல் அவங்களுக்கு புரியல, என்னன்னு புரியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த இளையர்களையும் பெண்களையும் அரசியல் மயப்படுத்தி ஒரு ஜனநாயகத்திற்கான முற்போக்கு அரசியலுக்கான பெரும் சக்தியாக மாற்றுவது என்பது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடப்பாடு. அதை இன்றைக்கு செய்ய தவறினார்கள் என்றால் திமுக, அதிமுக அனைத்து கட்சிகளுமே நாளைக்கு வருத்தப்படும். காரணம், பீகாரில் நடந்துதான் இங்க நடக்கும். வந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் ஒரு முன்னால் நிற்கிற பொம்மை, அழகான பொம்மை, என்ன சொல்றது, வந்து ஒரு ஆடம்பர தேரில் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அழகான பொம்மை என்று சொல்லலாம். உண்மையான உள்துறையாக இருக்கட்டும், ரெவென்யூவாக இருக்கட்டும், மைனிங்காக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், அத்தனை துறைகளையும் இன்னைக்கு பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணுது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.